ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு என்ன அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்க சொல்லியிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கமருதீனை தூக்கி உள்ளே போட்டாங்க ஜெயிலில். அதுவும் இப்போவே போடுங்க, பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உரிமையே கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு உரிமையை பறிச்சிட்டாப்பில் ரொம்ப ஃபீல் பண்ணி உள்ளே போனாங்க வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, கமருதீன் ஓகே, அவரோட நடவடிக்கைகள் இங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, வயலண்ட் பிஹேவிங் அதெல்லாம் ஓகே. விஜய், பார்வதி கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்கள தூக்கி உள்ளே போடுறதுக்கு பதில் எவ்வளோ பேர் சும்மா இன்னும் வந்துட்டு சீட்டை தேய்ச்சிட்டு ஓபி அடிச்சுட்டு எவ்வளோ பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இப்போ கலை இன்னும் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். எஃப்ஜே என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு நான் கேட்குறேன். ஒரே கேள்வி. அவருமே வந்துட்டு ரொம்ப தென்னாவட்டில் நெக்கில் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணார்? ஆதரை வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸில் அவங்களும் வந்துட்டு பாட்டில் தூக்கி விசிறி வச்சாங்க. விக்கில் சுக்ரம் வந்து சொன்னார், எஃப்ஜேவே சொன்னார். ஆனால் வந்து ஆதரையை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்து இன்னுமே சும்மா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து விஜய், பார்வதி மேலே வந்துட்டு வன்மத்தை கொட்டினது எனக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ரைட். இப்போ பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கன்னு சொல்லும்போது விஜய், பார்வதி வந்துட்டு ஃபஸ்ட்டு கனியை சுபிக்ஷாவை சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்துட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, ஒரு டீலிங் போட்டால் கரெக்டாக இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும், நாக்கு சுத்தமாக இருக்கணும், அப்படி இப்படின்னு எல்லா சுத்தத்தையும் சொல்லி இது பண்ணிட்டு கனியை சொல்கிறாங்க. கனி வந்துட்டு முதல் தலையாவே இல்லை, நடுநிலைமையாக இல்லைன்னு எல்லா குறைகளும் சொன்னாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, கனியை நீங்கள் நாமினேட் பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஷாக்காக வராங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு போன வாட்டியே வந்து துஷாருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், உங்களுடைய பதவி பறிக்கப்படும், அடுத்த வாரம் பங்கேற்க போகிற கேப்டன்ஷிப் அந்த இதுலேயும் வந்து உங்களை வந்து நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் பங்கேற்க முடியாது சொல்லியிருப்பார். 2 விஷயம். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இப்போ தலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் அப்கிரேட் .2 கேப்டன் அப்கிரேட் 2.0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ தலையாக இருக்கிறவங்க இந்த வாட்டி தலையாக இருக்காங்கன்னா அடுத்த வாட்டி டைரெக்டாக அவங்க வந்துட்டு அதில் ப்ளே பண்ணுறது, அந்த டாஸ்கில் ப்ளே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது போல இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்கள சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறமா பார்வதிக்கு இந்த மாதிரி ஒரு ஷாக்கை கொடுக்குறாரு. அது அவங்களுக்கு மட்டும் ஷாக்கில் எல்லாருக்கும் ஷாக்கு. இந்த பக்கம் இன்ப அதிர்ச்சி, அன்பு கேங்கெலாம் வந்து கைத்தட்டு கொண்டாடுறாங்க. விஜய், பார்வதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. அப்புறமா என்ன பண்ணாங்க, சரி அப்போ நான் எஃப்ஜேவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை வந்து சொல்லிட்டு போனாங்க. ஸோ அடுத்த வாரமும் கனிக்கு வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்துட்டு ஒரு சரியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன வதந்தியை கலப்புறாங்கன்னா, அடுத்த வாரமும் வந்துட்டு கனிதா வந்து கேப்டனாக வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வதந்தியை கலப்புறாங்க. அது உண்மை கிடையாது. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு லைவில் போயிட்டுருக்கிறது. இன்னும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்களே லைவில் வரல. சரிங்களா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த தலையாக வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்காங்களா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.